கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தான் நம்ம ஆராய்ச்சி செய்ய போகிறோம். நம்மளையும் அந்த வசனம் தான் ஆராய்ச்சி செய்யுது. எப்பவுமே நமக்கு தெரியும் இந்த வசனங்கள் எல்லாமே இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னுட்டு. கண்டிப்பாக இந்த வசனத்தை நீங்கள் படிங்க. இதில் எப்படிலாம் நம்ம இருக்கோம், ஏன் நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ், ஏன் நமக்கு இந்த கவலை, ஏன் நமக்கு ஹார்ட் பிரேக்ஸு இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நம்ம இன்னொருத்தவங்கள சார்ந்து இருக்கும் பொழுது, நம்ம இன்னொருத்தவங்கள அவங்கள லைக் பண்ணும்போது அவங்க நம்மளை லைக் பண்ண வைக்கணுன்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட நேச்சரை தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலாக பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாத்தையும் விட்டுடுங்களேன். நீங்கள் உட்காந்து இப்போ அழும்பொழுது யார்கிட்ட வரீங்க? அதே ஏசப்பா கிட்ட நீங்கள் இப்போ உட்காந்து அழுங்க. என்னோட இருதயத்தை புதிதாக்குங்க ஏசப்பா, உம்முடைய சித்தத்தின்படி நான் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி கண்டிப்பாக கர்த்தர் செய்வாராமே.